நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு பெண்ணோட கஷ்டம், லைக் ஹஸ்பண்ட் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க ஏமாற்றிட்டு போய் விட்டுட்டு போய் அப்யூஸ் பண்ணி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அம்மாக்கள், இல்லை அப்பா அம்மாவோட அரவணைப்பே இல்லாமல் வளர்ந்து வர எது உலகம் எது நல்லது யார் கெட்டவங்க எதுவுமே தெரியாமல் வளர்ந்து வர பிள்ளைங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம சில இடத்துல ஐயோ பாவம்னு யோசிப்போம், முடிஞ்சது செய்வோம். டுகெதர் as இட்ஸ் ஆல்ரெடி 2026 ஒரு விஷயம் பண்ணுங்க. என்னன்னா அந்த காலத்தில் வந்து நல்லதை ரீச் பண்ணுற விஷயம் ரொம்ப குறைவு. இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது, உட்காந்த இடத்துல நிறைய விஷயம் நம்ம செய்யலாம். ஸோ இதை நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நரசிம்ம ஜெயந்தி, மோஸ்ட் பவர்ஃபுல் டே ஒரு கெட்டதை அழிக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் காமெண்ட்ஸில் இல்லை எனக்கு பர்சனலாக இல்லை காமெண்ட்ஸ் வேணாம், பர்சனலாகவே டிஎம்ஸ் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. எங்கள் டீம் நாங்கள் கேட்கவும் மாட்டோம். பட் எங்கள் இன்ஸ்டிங்க்கு நீங்கள் சொல்கிற கதை உண்மையாகவே ஜென்வின்னு தோணுச்சுன்னா நம்ம அது வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன தலைப்புனா அபவுட் ஹவுஸ் கான்ட்ராக்டர்ஸ். எஸ், டிஸ்க்ளைமர், அவ்வளோ ரிலீஜியன் பீப்புள் இந்த வேலையை நேர்மையாக வாங்குகிற பணத்துக்கும் மீறியும் செஞ்சு கொடுக்குற நல்ல உள்ளவங்களுக்கு முதலாக நன்றி. பட் சில இடத்துல சில பேர் விளையாட்டு எடுப்பாங்க. அந்த விளையாட்டை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். எப்படின்ட்டுனா ஒரு சின்ன வேலை கொடுப்பாங்க, அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை உடச்சி போடுவாங்க. உடச்சி போட்ட பிறகு நம்மளும் அவங்கள வந்து நம்ம இந்தியன்ஸில் வந்து நம்ம அண்ணன் இப்படிலாம் சொல்லி பேசுவோம், அங்கிள் இப்படிலாம் சொல்லி பேசும்போது அவங்க வந்து நம்மளுக்கு எதாவது தெரியாதனால நம்மளை ஒரு தத்தை குட்டி மாதிரி வந்து நம்மளுக்கு எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் என்ன நினைப்போம், ஐயோ இவ்வளோ கைண்டாக இருக்காங்களே, இதை நான் கும்பிட கடவுள் தான் காமிச்ச ஒருத்தர் போல், ப்ரைஸும் குறைவருக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன்னு. ஸோ நம்ம வந்து சைன் பண்ண கொட்டேஷனை விட கூட வேலை அவங்களுக்கு நம்ம கொடுப்போம், நம்பிக்கையோடு கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். லைக் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பிச்சோன்னே நம்மளை வந்துட்டு உங்கள் வயசு கூட இருக்கும், நீங்கள் ஒரு நல்ல வேலை பதவியில் இருப்பீங்க, இல்லை யாராக வேணாலும் இருங்க, உங்களுக்கு திடீர்னு பாப்போன்னு கூப்பிடுறது, அப்புறம் கூட்டாளி மாதிரி அது இதுன்னு பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் ஓப்பன் யுவர் மவுத், சண்டை போடாமல் பொலைட் அண்ட் வேலை சொல்லிடுங்க. இல்லையா தப்பான ஆளே இவங்ககிட்ட நியாயம் கிடைக்கான்னு தோணால் துஸ்த கண்டா தூர விலகுன்ற மாதிரி கொண்டைக்கே வச்சுக்காம வேலை முடிஞ்சோன்னே விலகிடுங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து உமன்ஸாக இருந்தீங்கன்னா எந்த வயசுலையுமே உங்கள் அழகுக்கும் உங்கள் பாடிக்கும் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கிற பட்சத்தில் பச்சை குழந்தைங்களுக்கு கூட ரேப் பண்ணுற ஒரு காலத்தில் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ உங்கள் இன்ஸ்டிங்க் வந்து தப்பாக இருக்குது, தப்பான மூவ் எடுக்கிறாங்க. இஃப் யூ லைக் இட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம், ஓகே? ஆனால் நான் இந்த மாதிரி இன்டென்ஷனில் பழக இவங்க கூடனா வெளியாயிருங்க. இல்லை நடக்கிற உண்மையான விஷயத்தை பற்றி யார்கிட்டயாச்சும் நம்பிக்கையான ஆள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேஃப்டிக்காக, ஓகே? அண்ட் வீட்டை பற்றி என்ன நடக்கும்னா, ஸோ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ரொம்ப விலை குறைவாக கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி வேலையை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது எந்த ஒரு வேலை